ஒவ்வொரு வருஷமும் தி எகானமிஸ்ட் பத்திரிகை ஒரு பெரிய புதிரை நம்ம முன்னாடி வைக்கும். அதுல நூத்துக்கணக்கான சின்னங்கள், ரகசிய செய்திகள், இதை வச்சுதான் அடுத்த ஒரு வருஷத்துல இந்த உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க சொல்வாங்க. அப்படி பார்த்தா 2026க்கான அவங்களோட இந்த சிக்கலான வரைபடத்துல ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அர்த்தம் என்ன? சரி, வாங்க இந்த புதிரை ஒன்னா சேர்ந்து விடுவிக்க ஆரம்பிக்கலாம். இந்த படத்தை ஒரு நிமிஷம் நல்லா ஒத்து பாருங்க. ராக்கெட்கள், டேங்கிகள், பணம், செயற்கைக்கோள்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு மோதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பம் தெரியுதா? ஆனா இது வெறும் சித்திரம் இல்ல, இது ஒரு வரைபடம், வரப்போற காலத்துக்கான ஒரு எச்சரிக்கை. இந்த குழப்பத்துக்குள்ளதான் 2026ல உலகம் போக போற பாதை ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். நம்மளோட இந்த தேடல்ல முதல் துப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடத்துல இருந்து கிடைக்குது. போர்க்கருவிகளுக்கும் பெரிய பெரிய இயந்திரங்களுக்கும் நடுவுல ஒளிஞ்சிருக்கிற மருத்துவ சின்னங்கள். அது ஏன் அங்க இருக்கு? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். எல்லா பெரிய ஆயுதங்களுக்கும் நடுவுல தனியா ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா? ஒரு சின்ன ஊசி, ஒரு சிரிஞ்ச். இது ஏதோ தற்செயலா அங்க வச்ச மாதிரி தெரியல. ராணுவ சக்திக்கும் பொருளாதார சக்திக்கும் பக்கத்துல ஒரு மருத்துவ சின்னம். இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இது வேணும்னே வைக்கப்பட்டிருக்கு. அந்த அர்த்தத்தோட பேர் தான் பயோ டிஜிட்டல் பொருளாதாரம். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட ஆரோக்கியம், நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் அல்காரிதம்களோட முழுசா இணைய போகுது. இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நம்மளோட உடலே, மனித உயிரிலே டிஜிட்டல் பொருளாதாரத்தோட ஒரு பகுதியா மாறப்போகுது. யோசிச்சு பாருங்க, உங்க உடம்போட ஒவ்வொரு அசவும், ஒவ்வொரு மூச்சும் ஒரு டேட்டாவா மாறி அது ஒரு வியாபாரம் ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ 2026ல ஆரோக்கியம்னா என்ன? அது வெறும் டாக்டர், மருந்து மட்டும் கிடையாது. ஏஐ தொழில்நுட்பம் மனிதர்களை விட துல்லியமா நோய்களை கண்டுபிடிக்கும். மரபணு மருத்துவம் நம்மளோட தலைவிதியே மாத்தி எழுதும் சக்தி படைச்சதா இருக்கும். நீண்ட ஆயுளுக்கான அறிவியல் ஒரு மிகப்பெரிய ட்ரில்லியன் பவுண்ட் தொழிலா மாறும். ஆனா இதுல மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, ஆரோக்கியம் ஒரு சக்தி வாய்ந்த வணிக மற்றும் அரசியல் ஆயுதமா மாறும். யார்கிட்ட ஆரோக்கியத்துக்கான டேட்டா இருக்கோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க. சரி, உடலோட ஆரோக்கியத்துல இருந்து இப்போ நம்ம கவனத்தை மனசுக்கான போர்க்களத்துக்கு திருப்புவோம். ஆமாங்க, நம்மளோட கவனம், நம்மளோட உணர்ச்சிகள், நம்மளோட உளவியலுக்கான போர் இப்போ நம்ம கையில இருக்கிற திரைகள் வழியாதான் நடக்குது. அந்த படத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான சின்னங்கள்ல மிகச்சிறியதா ஒன்னு இருக்கு. ஆனா அதுதான் ரொம்பவும் கவலை அளிக்கிற ஒன்னு. அது ஒரு கேம் கண்ட்ரோலர். பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இந்த கணிப்புல அதோட அர்த்தம் ரொம்பவே ஆழமானது, அபாயகரமானது. அது வெறும் விளையாட்டு பொருள் இல்ல, அது டிஜிட்டல் அடிமைத்தனத்தோட ஒரு சின்னம். நாம எப்படி நடந்துக்கணும், எதை விரும்பணும்னு நம்மள பழக்கப்படுத்துற ஒரு நடத்தை சீரமைப்போட சின்னம். அல்காரிதங்கள் நம்மளை எப்படி கட்டி போடுதுங்கிறதோட சின்னம். முக்கியமா நம்ம மொபைல் திரைகள் மூலமா நம்ம உணர்ச்சிகளை எப்படி கையாளப்படுதுங்கிறதோட நேரடி குறியீடு அது. இந்த ஒரு வரி இந்த முழு பிரச்சனையோட ஆணி வேர். யார் டிஜிட்டல் இடைமுகங்களை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே மனித உளவியலை கட்டுப்படுத்துகிறார்கள். இது எவ்வளோ பெரிய உண்மை மற்றும் எவ்வளோ பெரிய அபாயம் இல்லையா? இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு தளம் தான் இது. இந்த சேனல் பரபரப்பான செய்திகளுக்காக இல்ல, உண்மையான மாற்றத்துக்காக. உங்க வாழ்க்கையில நீங்க சீரியஸா வளரணும்னு நினைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பயணத்துல நாங்களும் கூட வரோம். சரி, வாங்க தொடரலாம். இப்போ நம்ம தேடல பொருளாதாரம் பக்கம் கொண்டு போவோம். அந்த குழப்பமான படத்துல நிலையற்றதா மிதந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க டாலர் சின்னத்தை பத்தி பார்ப்போம். அது என்ன சொல்ல வருது? 2026ல நிதி அமைப்புகளுக்கு 2 முரண்பாடான குணங்கள் இருக்கும். ஒரு பக்கம் முன்ன விட பயங்கர வேகமா இருக்கும், எல்லாம் அல்காரிதம், எல்லாம் டிஜிட்டல் கரன்சி. இன்னொரு பக்கம் வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கும். உலகளாவிய கடன் சுமை ஏறிக்கிட்டே போகும், பங்குச்சந்தை நெருக்கடிக்கான அபாயம் அதிகமாகும். இது ஒரு வேகமான ஆனா லேசா தட்டினா கூட நொறுங்கிடக்கூடிய ஒரு கண்ணாடி கார் மாதிரி. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாட்டுல ஏற்படுற பொருளாதார நெருக்கடி அடுத்த நாட்டுக்கு பரவ பல மாசம் ஆகாது, பல நாள் கூட ஆகாது. டிஜிட்டல் வழியா சில வினாடிகள்ல கண்ணை சிமிட்டுற நேரத்துல உலகம் முழுக்க பரவிடும். இதுதான் அந்த பலவீனமான அமைப்போட மிகப்பெரிய ஆபத்து. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சின்னங்களையும், ஊசி, கேம் கண்ட்ரோலர், டாலர், இப்போ ஒன்னா இணைக்க போறோம். அப்போதான் இந்த கணிப்போட உண்மையான மையச் செய்தி நமக்கு விளங்கும். அதாவது எதுவுமே தனித்தனி பிரச்சனை இல்ல, எல்லாமே ஒன்னோட ஒன்னு தொடர்புல இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. நல்ல கவனிங்க, போர் எரிசக்தி விலைய மாத்துது, எரிசக்தி நிதித்துறைய மாத்தி அமைக்குது, நிதித்துறை சுகாதாரத்துறையை இறக்குது, சுகாதாரத்துறை கோடிக்கணக்கான டேட்டாவை உருவாக்குது, அந்த டேட்டா ஏஐக்கு சக்தி அளிக்குது, கடைசியா அந்த ஏஐ போரை இன்னும் வேகப்படுத்துது, இன்னும் கொடூரமாக்குது. பாத்தீங்களா? இது ஒரு வட்டம். எதுவுமே தனித்தனியா நடக்காது,
எல்லாம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்போ இந்த கணிப்போட இறுதி முடிவு என்ன? 2026ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும்னு நம்ம காத்திருக்க கூடாது. அதுக்கு பதிலா இந்த உலகம் ஒரு நிரந்தரமான வேகமான மாற்ற நிலைக்குள்ள நுழையுது. இனிமே இதுதான் புதிய இயல்பு. நெருக்கடிங்கிறது ஒரு நிகழ்வு இல்ல, அது ஒரு தொடர்ச்சியான நிலை. இந்த எல்லா கணிப்புலையும் தொழில் செய்றவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நேரடியான எச்சரிக்கை இருக்கு. 2026ல டெக்னாலஜி உங்க பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு கருவியா மட்டும் இருக்காது, டெக்னாலஜி தான் உங்க பிசினஸாவே இருக்கும். இந்த ஒரு வரியை நீங்க எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க எதிர்காலம் பாதுகாக்கப்படும். உலகம் மிக வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்போ கேள்வி இதுதான்: இந்த மாற்றத்துல நீங்க எதிர்காலத்தை வடிவமைக்க போறீங்களா? இல்ல அந்த எதிர்காலம் உங்களை வடிவமைக்க அனுமதிக்க போறீங்களான்னு முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிங்க.